டேய் மூட்டி வைடா. டேய் கையேடுறா. நீ வேற 11 கிலோ இறக்கி போடுறா. முதலாளி நல்லா போடுங்க முதலாளி. டேய் இந்த லிங்கு பாண்டிக்கு சொல்லும் எடையும் கரெக்டாக இருக்கண்டா. எடுத்து வைடா கீழே. இந்த மூட்டை இறக்கி வச்சுட்டு அடுத்த மூட்டை எடுத்து வையா. வணக்கம் முதலாளி. வணக்கம். வாப்பா வாப்பா. என்ன குமார், எனக்கு முன்னால் வந்துட்டு போல் இருக்கு. யோ இந்த மூட்டையெல்லாம் தூக்கி அங்கே ஆடிட்டு போயா. குமரேசா முதலாளி மூட்டை இதில் தூக்கி வைப்பா. சரிங்க முதலாளி. குமரேசா 10 கிலோ இருக்குது. இதை இறக்கி போட்டு அந்த பொட்டி எடுத்து வை. அதை வை. குமரேசா முதலாளி 17 கிலோ இருக்குது மொத்தம். சரிங்க. அதை கீழே இறக்கி வை. சரிங்க முதலாளி. அதை அப்படியே உள்ள கொண்டு போய் போட்டுறேன். சரிங்க முதலாளி. முதலாளி டைம் ஆயிடுச்சு, காசு கொடு முதலாளி. அட இறையா, அப்படி என்னையா அவசரம்? எவ்வளோ என்னாலும் அவ்வளோதான் கொடுக்க போகிறேன். 420 30 50 100 200 இந்த அப்படியா? என்ன முதலாளி ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுக்கூடாதா? போதும் போயா. ஆமாம், உழைக்கிறவங்களுக்கு 5 ரூபா சேர்த்து கொடுக்க மனசு வராது. போயா, வாய் பேசாத. இந்த காசுக்கு நாயா அலையிறோம். என்னதான் விழுந்து உழைச்சாலும் இவ்வளோதான் கிடைக்குது. என்ன பண்ணுறது? என்னடா குமார் இப்படி புலம்பிட்டு வர? ஐயாப்பா ஊரே சுற்றி போறதுனாலும் இதான் மிஞ்சுது. சரி விடு, இன்னைக்கு இதுதானே இருக்கு, அதை யாரால மாற்ற முடியும்? முதலாளி உனக்கு லம்பா வச்சிருக்காரு, போ. சரி சரி போ. இந்தாப்பா குமரேசன், ஒரு 20 ரூபா இருந்தா கொடு. சில்லறை இல்லையே முதலாளி. சரி இதை வச்சுக்கோ, அடுத்த ட்ரிப்பு கணக்கில் கழிச்சுக்கலாம். சரி நன்றி முதலாளி. முதலாளி என்ன மணி ரொம்ப வெயிட்டா வந்திருக்க போல இருக்குதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குமரேசா, உன்னை விடவா. சரி சரி, உனக்கு வசூல் ஆச்சா? ஓகே தான், நான் வரேன் மணி. ஓகே குமரேசா, போயிட்டு வா. நான் முதலாளி பார்த்துட்டு அப்படியே வரேன். சரி வா. சூப்பரா தான் இருக்கு. ராஸ்கல். என்ன வக்கீல் சார், பத்திரத்தையே ரொம்ப நேரம் புரட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன சொல்லுது? தர்மா, பத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன்னா உங்கள் அக்கா எழுதி வச்ச உயில் அப்படி. தர்மா, எழுதியிருக்கிற உயில் படி சுதா கழுத்தில் யார் தாலி கட்டுறானோ அந்த பையன் பேரில் தான் சொத்தெல்லாம் போய் சேரும். அக்கா முட்டாதனமா உயில் எழுதிச்சிருக்கா. அப்ப இதுக்கு என்ன முடிவு? உயில் அப்படி எதுவுமே செய்ய முடியாது தர்மா. தர்மா, அதுவும் மீறி நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஸ்ட்ராங். நம்மளை ஆபத்தில் தான் கொண்டு போய் முடியும். என் அக்கா அறிவு இல்லாம இப்படி ஒரு உயில் எழுதி வச்சிருக்கா. இது வரைக்கும் அவளை பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துருக்கேன். 10 கோடியாச்சு. இந்த தர்மம் விட்டுருவானா வக்கீல் சார்? 10 கோடிக்காக இந்த தர்மம் என்னோனும் செய்வோம். நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க புறப்படுங்க. சரி தர்மா, வரேன் தர்மா. தர்மா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? ஆனந்த எதுக்கும் கொஞ்சம் தலைமறைவாக இருக்க சொல்லுங்க. வக்கீல் சார் என்ன சொல்றீங்க? அந்த டிரைவர் வெட்டின கேஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அப்படியா சொல்றீங்க? ஆமாம் தர்மா. நான் பார்த்துக்கிறேன். வரேன் தர்மா. ம்.
நீ சொல்றது உண்மையா சுதா? ஆமா நித்யா, எங்க மாமா வக்கீல் கூட பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். எங்க அம்மா சாகும்போது என் கழுத்துல யார் தாலி கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் 10 கோடி ரூபாய் சொத்துன்னு உயில எழுதி வச்சுட்டு இறந்துட்டாங்க. சரி, உயில எழுதி வச்சா என்ன? கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் கூட சேர்ந்து 10 கோடி ரூபாய் சந்தோஷமா அனுபவி. வா போலாம். என் மாமா திட்டம் தெரியாம பேசிட்டு இருக்க. உனக்கு சொன்னா எங்க புரிய போகுது? வா போலாம். Where is my figures? குமரேசா அங்க பாரு. கிச்சா, என்னடா இது கோலம்? இது கோலம் இல்ல, தலைவரோட ஸ்டைல். டேய், குப்பையே ஒழுங்கா பொறுக்க தெரியாது, உனக்கு எதுக்கு இந்த ஆசை? குப்பையை கொடுக்குறவன் கோபுரத்துக்கு போக கூடாதா? டேய், இவன் உருப்பிடுவாங்கிற. வேலையில கண்ணோட்டமா இரு, வெற்றி பெறுவ. வேலையில கண்ணோட்டமா இருந்தா செத்து போயிடுவ. இத நான் சொல்லல, தலைவர் சொல்லிருக்காரு. சரிடா, எங்கதான் போற இப்ப? எங்க போற, எப்படி போற, எதுக்கு போற எனக்கே தெரியாது. ஆனா சொன்ன டைம்க்கு கரெக்டா தொழிலுக்கு வருவேன். பார்த்தா பாபாய். எனது அன்பு தலைவனுக்கு இந்த 1000 ரூபாய் நோட்டு மாலையை காணிக்கையாக்குகிறேன். தலைவர் அப்படியே பூரிப்பு அடைஞ்சிட்டாருல. இந்த மாதிரி மாலை இது வரைக்கும் எந்த தலைவனுக்கு எவனும் போட்டுக்க மாட்டாயா? அப்படியே மெய் மறந்துட்டாரு பாரு. என்னடா இது? தலைவா, என்ன கேளு தலைவா. என்னடா இது? உங்களுக்காக 2 நாளா தூக்கம் கட்டு இந்த 1000 மாலையை மெனக்கிட்டு கட்டின தலைவா. இதையடா? ஆமா தலைவா. ஏண்டா சுத்தி முத்தி கூட்டி கணக்கு பார்த்தா 15 ரூபா கூட தராதடா தலைவா. 5000 ரூபாவோட உனக்கு நாங்க உறுப்பினர் தலைவா, இன்னும் கிளைக்கலாம் ஆரம்பிக்கணும். அப்புறம் நிறைய பேத்துக்கு செலவு பண்ணும் தலைவரா. ஆரம்பிப்பண்டா கண்ணா. நீ உறுப்பினர் தானே? கட்சி உறுப்பினரா? ஆமா தலைவரா. கொலைப்படுவேன். எடுறா பணத்தை, எடு பணத்தை, எடுறா. வேண்டாம் தலைவரே, குத்திருவேன். வேண்டாம் தலைவரே. முதல்ல நீ ஓடுற, கட்சிக்கே வரக்கூடாது. ஓடுற ஹோட்டரெல்லாம் வாங்கிக்கிட்டு சிக்கன் பிரியாணி வாங்கிக்கிட்டு கண்ணு கழக சம்சாரம். சம்சாரத்தை காணும். சம்சாரம் அங்க இருக்கு. சாந்தே. அடப்பாவி மனசா, இன்னைக்கு குடிச்சு வந்துட்டியா? சாந்தே, அடப்பாவி, ஏன் அப்படி பண்ற? உன்ன மாதிரி சீக்கிரம் வந்துட்டேன் பாத்தியா? யோ, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே உன்னை சீக்கிரமா வர சொன்னேன். இப்படி குடிச்சிட்டு வந்து வெட்டியா நிக்கிறியா? எல்லாம் என் தலையெழுத்து. உன்னை சும்மா விடாம என் தனக்கு இப்படி குடிச்சு வரியே. மனுஷனாயா நீ? இது என்னடி ஆகி போச்சு? அடப்பாவி மனுஷா, குடிச்சிட்டு நீ கேள்வி கேக்குறியா? புருஷன் மேல கேள்வியா நீ? கோட் வச்சு உன்னை கவனிச்சுக்க வேண்டி. நீ மண்ணா போயிடுவ. என் வயிற்றுச்சலோட சும்மாவே விடாது. இப்படி விட்டுட்டு போறியடா பாவி. போடா சுதா, நிறுத்திடி. இந்தடி சாவி. எப்படி இந்த வண்டி ஓட்டுற? ஒரு நாள் என்னால இந்த வண்டி ஓட்ட முடியல. பழகி போயிடுச்சுடி. அண்ணி, யார் வந்திருக்காங்க பாருங்க. ஹாய், வாட் சர்ப்ரைஸ். நல்லா இருக்கீங்களா ஆண்டி? உட்காருமா, காஃபி எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ ஆண்டி. என்னம்மா சுதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. அண்ணி, இவ அம்மா அப்பா சாகும்போதே இவ பேர்ல 10 கோடி ரூபாய் சொத்தை உயிர் எழுதி வச்சுட்டு செத்துட்டாங்களாம். இவளை கல்யாணம் பண்ணிக்கிற போற புருஷனுக்கு தான் அந்த சொத்து சேருன்னு உயிர் எழுதிருக்கு. ஆனா இவளோட தாய் மாமா என்ன திட்டம் போட்டு வச்சிருக்காருன்னு தெரியுமா? அந்த சொத்து பூரா அபகரிக்க இவ தாய் மாமனே இவளை கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டிருக்கான். அதானே? இவளோட தாய் மாமனே கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்தா செத்துடுவேன்னு சொல்றா அண்ணி. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன், அண்ணன் ஏதோ ஐடியா தருவான்னு சொல்லி. அது சரி கல்பனா, அண்ணன் வர லேட் ஆகுமே. அதுவும் உங்க அண்ணன் வந்துட்டாரு. அடடே, வாமா சுதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. எல்லாரும் உங்க ஐடியாக்காக தான் வெயிட்டிங். ஓஹோ, ஆல்ரெடி ஒரு ரவுண்டு மீட்டிங் முடிஞ்சிருச்சு போல. என்னம்மா சுதா, காலேஜ் லைஃப்லாம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கேன்க்கா. இருந்தாலும் நம்ம சுதாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்க.
ஏன் என்னாச்சு சொல்லுமா, என்ன விஷயம்? என் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் மாமா தான் என்ன பாத்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆமா. ஆனா அவர் வக்கீல் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? இது வரைக்கும் அவளை பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துருக்கேன். 10 கோடியாச்சு. இந்த தர்மா விட்டுருவானா? வக்கீல் சார், 10 கோடிக்காக இந்த தர்மா என்னோனும் செய்வோம். இப்ப சொல்லுங்க, இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தா போதும். நான் சொல்லல அண்ணன் கரெக்டா ஐடியா சொல்லுவாருன்னு. அண்ணி இருங்க, அண்ணன் இன்னும் ஐடியாவே சொல்லல. சொல்றேன். இதுக்கு சட்டத்துல ஏதாவது பாதுகாப்பு கிடைக்குமா? மசோதா, சட்டத்துல எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இருக்கு. ஆனா யதார்த்தத்துல இல்ல. நாம தான் உருவாக்கிக்கணும். ஏங்க நான் சொல்றது கேளுங்களேன். நல்ல பையனா சுதாக்கு நாமளே பார்ப்போமே. அது சரி, நீ சொல்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தா இவன் மாமனே இவ கழுத்துல தாலி கட்டி இந்த பொண்ணு வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ணிடுவான். இந்த பொண்ணோட மாமனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உலகத்தில் இருக்கிற மொத்த இயக்கத்தனத்தையும் இவன் மாமன் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கான். தெரியுமா உனக்கு? தெரியாம பேசாத. இங்க பாருமா சுதா, உங்க மாமங்கிட்ட இருந்து உன்னையும் சொத்தையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழிதான் இருக்கு. சொல்லுங்க அங்கிள். உன் மாமனை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியமான ஒருத்தனா இருக்கணும். அதே சமயம் அவன் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறவனாகவும் இருக்கணும். தான் உழைப்பில் வாழணும்னு ஆசைப்படுறவனாக இருக்கணும். அதை விட தன்னுடைய உழைப்பில் மனைவியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உடையவனாக இருக்கணும். குடிப்பழக்கமே இல்லாதவனாக இருக்கணும். இப்படி ஒருத்தன் கிடைச்சானாக்கா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அண்ணா அந்த மாதிரி எப்படின்னா கிடைப்பான்? கிடைப்பான். தேடுனா கண்டிப்பாக கிடைப்பான். என்னாச்சு சுதா? ஒன்னும் இல்லடி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. ஏண்டி? உனக்கு நான் அண்ணன் குழந்தைங்க. ஆனா எனக்கு ஏமா சுதா ஃபீல் பண்ற? தைரியமா இரு, நாங்கெல்லாம் இல்ல. திலகா சொல்லேம்மா. சுதா ஏமா அழற? இது யார் வீடு? உன் வீடுமா? உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோமா? கண்ணை தொடச்சுக்கோ. ஓகே அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் புறப்படுறேன். ஓகே மசூதா, ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். அண்ணி அமுச்சிட்டு வரேன். சரி. அண்ணா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. என் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, எனக்கு கடந்த காலம் முதல் இன்று வரை பருப்பாக செருப்பாக உழைக்கும் எனது தோழர்களே, உங்களுக்கு முதற்கண் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. யாருமே இல்லை, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல நமக்குள்ள ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னாக்கா அந்த மீட்டிங்ல போய் அப்படி அப்படி பேசி அப்படிலாம் கை தூக்கி அப்படி சொல்லி நாம ஒரு எம்எல்ஏ இல்லையா? அது அந்த பிராக்டிஸ் எல்லாம் வேணும்டா. பிராக்டிஸா? என்ன எங்க அண்டா திருட்டு வந்த மாதிரி யோசிக்கிறான். அண்ணே அங்க பாருங்கண்ணே. இவங்க எங்க வந்தான்? போயிட்டோம் நான் கவனி. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க. என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? அண்ணே எதை பத்தி? நம்ம கட்சியில சேர்றத பத்தி. என் பாதை வேற, உங்க பாதை வேற. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏயா, நான் உன்னை எவ்வளவு பவ்யமா டெய்லி கேட்டுட்டு இருக்கிறேன். சரி, ஏதோ பாக்கிறதுக்கு லட்சணமா ஸ்டைலா கீழே போறீங்க. நம்ம கட்சியில இருந்து பக்கத்துல உட்கார வச்சு நாம ஜெயிச்சு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்கலாம் தான் அவனை தொங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஓட்டு போட மாட்டான்னு நினைக்காத. இந்த குப்பத்துல இருக்கிற அத்தனை பேர் ஓட்டும் எனக்கு தான். தெரியுமா உனக்கு? நீ மட்டும் சரின்னு சொல்லு, உடனே இவனை இப்படி தள்ளி வச்சுட்டு உன்னை பக்கத்துல வச்சுக்கிறேன். என்ன சொல்ற? வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு வெந்ததை தின்னுக்கிட்டு வந்ததை பேசுற உன்னே மாதிரி வெட்டிப்பைய நான் இல்ல. வச்சா என்னமா பண்றான் அவன்? நமக்கு வர மாட்டேங்குது. நமக்கு வந்தா பெரிய ஆளா இருக்குமே. பேசாம 4 கிலோ மைதா வாங்கி பழையபடி நாஸ்டா கடையில் பரண்டை தட்டின்னு இருக்கலாம். வாங்கடா.
நீ என்ன பாக்குற? ஐ லவ் யூ சொல்லலாம். சீ. ஏய் ஏய் நில்றே. ஏய் என்ன விடுடா. என்ன விடுடா. ஏய் என்ன விடு. என்ன விடுடா. 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 ஐயோ விடுடா. ஏய் என்ன விடுடா. ஏய் விடுடா. ஆமா, இவன் யாரு? உங்களையா இவன் துரத்துறான்? ஜாகிங் போயிட்டு இருந்தேன், பின்னாடியே ஃபாலோ பண்ணா, கலட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓஹோ. ஆமா, நீங்க யாரு? நந்திவரம் குடிசை பகுதியில் இருக்கேன். என் பேர் குமரேசன். அங்கதான் பழைய சாமான் வியாபாரம் பண்றேன். நந்திவரம் குடிசை பகுதி. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. ஒண்ணும் இல்ல, வரேன். முருகா, பாலச்சந்தர் சார் கண்ணுல பட்டு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ஆன மாதிரி நான் காகிதம் பொறுக்கும் போது KS ரவிக்குமார் சார் கண்ணுல பட்டு நானும் எப்படியாவது சூப்பர் ஸ்டார் ஆயிடணும். நீதான் அருள் புரியணும் முருகா.
சுத்தி பார்த்தா உள்ளுக்குள்ளே அழக தேர்ந்து காட்டும். சுத்தி பார்த்தா உள்ளுக்குள்ளே அழக தேர்ந்து காட்டும். எத்தனை தடவை அடிக்கிறது? இப்போ அடிக்கணும் பாரு. பெரியசாமிண்ணா, பெரியசாமிண்ணா, யாரா அது? ஐயோ என்னண்ணா பண்றீங்க? சேரை உடச்சு நல்லா இருக்க சேரை ஏன் உடைக்கிறீங்க? நல்ல சேரை எவன் மதிக்கிறான், அதனால தான் உடச்சு கொண்டு கொடுத்துட்டு அந்த பணம் கொண்டு தாங்கிட்ட கட்டிங்க வாங்க போகிறேன். ஆமா, இந்த சேர் ஏதுண்ணே? டீ குடிக்க போனப்பா, 4 சேர் போட்டுருந்தான், ஒன்னா லவுட்டிட்டு வந்துட்டேன். ஏண்ணே, உங்களுக்கே இது நல்லா இருக்கா? வெயில்னு பார்க்காம ரோட அலைஞ்சு பழைய சாமான்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வந்து அதை கொடுத்து காசு வாங்குறோம். அதில் வர காசை இப்படி குடிச்சு அழிச்சு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்களாண்ணே? இது நல்லாவா இருக்கு? குமரேசா, நீ சொல்றதெல்லாம் சரிப்பா. இந்த நாத்தத்தை குடிச்சாதானே அந்த நாத்தத்தை பொறுக்க முடியுது. என்னை எடுத்துக்கோங்கண்ணே, உங்களை மாதிரி தான் நானும் பழைய சாமான் வியாபாரம் தான் பார்க்குறேன். தினமும் 300 ரூபா சம்பாதிக்கிறேன், மாதம் 9000 ரூபா சம்பாதிக்கிறேன். இந்த 9000த்தில் 6000 என் ஊரில் இருக்கிற அம்மாவுக்காக அனுப்பிச்சிட்ருக்கேன். ஏதோ சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு குடிசை எடுத்து அதுக்கு வாடகை கொடுத்து என் போல போட்டிகிட்ருக்கேன். குமரேசா, நான் என்ன கவர்மெண்ட் வேலையாப்பா பார்க்குறேன்? உன்ன மாதிரி 6000 வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு 3000 நான் வச்சுக்க. அண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் வேலை தான் பார்க்கணுன்னா நாட்டில் பல கோடி பேர் வேலை இல்லாமல் நம்மளை விட மோசமான நிலையில் தான் இருப்பாங்க. முதல்ல உழைக்கணுண்ணே, நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணுண்ணே. இது எல்லாத்தை விட முக்கியம், மனுஷனோட உயிரியை எடுக்கிற இந்த குடிப்பழக்கம் இருக்கவே கூடாதுண்ணே. அண்ணே, நம்ம முதலாளி எடுத்துக்கோ. நீயும் நானும் போடுற பழைய சாமானை வாங்கி தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில முதலாளியா இருக்காரு. அப்படியாக காரணம் என்ன? அவரோட உழைப்பு, அவரோட விடாமுயற்சி, அவரோட நம்பிக்கை. ஏன் அந்த நிலைமைக்கு நம்மளால போக முடியாதா? நம்ம உழைப்பை நம்ம முதல்ல நம்பணுண்ணே. மறுபடியும் சொல்றேண்ணே, எல்லாத்த விட முக்கியம் ஆளையே அழிக்கிற குடிப்பழக்கம் இருக்கவே கூடாதுண்ணே. எந்திரிண்ண, முதல்ல எந்திரிங்க. தயவு செஞ்சு இன்னையோட அந்த குடிப்பழக்கத்தை விடுங்கண்ணே. எந்திரிங்க, பார்த்து பார்த்து. குமரேசா அண்ணா, இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன். சத்தியம்பா, நான் வரேன்பா, குடிக்கவே மாட்டேன். நல்லது, பத்திரமா போங்கண்ணே. அண்ணே, சக்கரை தூக்கலா, டிகாஷன் கம்மியா, பால் திக்கா, சூப்பரா ஒரு டீ போடுங்க. கண்ணா, சூப்பரா டீ போடு. அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணா சாமி. இந்தா. யார் இந்த கடைக்கு ஓனர்? நான் தாயா. டீயே டீயா போடு, சுடுதண்ணிய டீன்னு சொல்லி கொடுக்காத. யோ, ஒழுங்கா குடி, இல்ல சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். என்னது, சுடுதண்ணி என் மேல ஊத்துவியா? ஆமாயா. என் மேலேயே ஊத்துவியா? ஆமாயா. தண்ணி என் மேலேயே ஊத்திடுவியா? ஏய், குறிச்சி வச்சுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. ஒரு நாள் இல்லையே ஒரு நாள் உன் கடைக்கு முன்னாலே 150 ரூபாய்க்கு ஓலை வாங்கி, தென்னை ஓலை வாங்கி, கொட்டகையை போட்டு என் நண்பனுக்கு கடை வச்சு கொடுத்து, ஓ முன்னாடியே 1 லிட்டர் பால் வாங்கி, ஒரு சொட்டு கூட தண்ணி கலக்காம டீ போட்டு இலவசமா கொடுக்கல, என் பேரு கிச்சா இல்லடா, கிண்டி கிச்சா இல்லடா. போயா சர்தான், போயா போயா. ஏயா, அவங்கிட்ட போய் ஏயா வாயை கொடுக்குற? நானே அவங்கிட்ட ஏற்கனவே வாயை கொடுத்து கண்டத்துல புண்ணாய் நொந்து போய் உட்காந்துருக்கிறேன். விட்டு தொலையா, இவெல்லாம் இப்படித்தான். சரி சரி, இந்தா 4 டீக்கு 20 ரூபா. அண்ணா இல்லைங்க, இன்னும் 4 ரூபா கொடுங்க. எதுக்கு? ஒரு டீ 6 ரூபா. எப்ப இருந்து? இன்னையில இருந்து. ஏன்? ஏறி போச்சு. என்ன ஏறி போச்சு? எல்லாம் ஏறி போச்சு. பால், சக்கரை, இன்னைக்கு ஒரு டீ 6 ரூபா, 24 ரூபா ஆகுது. கொடு. அப்படியா? ஆமா, கொண்டாங்க. இந்தா. பால் விலை எவ்வளவு ஏறி இருக்குது? கவர்மெண்ட் 5 ரூபா ஏற்றிருக்கு. சரி, ஓம் பிரகாரமே வருவோம். கவர்மெண்ட் 1 லிட்டர் பாலுக்கு 5 ரூபாய் விலை ஏற்றி. ஆமா சரி, நீ ஒரு டீக்கு எவ்வளவு விலை ஏற்றிருக்கிற? 1 ரூபா. 1 ரூபாய் ஏற்றிருக்க.
அப்போ 1 லிட்டர் பாலுக்கு நீ இடக்கட்டாம டீ போட்டா எத்தனை டீ போடுவ? 15 டீ. 15 டீ போடுவ. அப்போ 1 லிட்டர் பாலுக்கு நீ எடை கட்டுறது எவ்வளோ? 2 எடை. 2 எடை. ஐ மீன் 2 எடைன்னா 2 லிட்டர். மொத்தம் 1 லிட்டர் 3 லிட்டரா மாறுது. ஆமா. அப்போ 1 லிட்டர் பாலுக்கு நீ மொத்தம் 15 டீ போட்டாக்கா 3 லிட்டர் பாலுக்கு 45 டீ போடுற. ஆமா. 45 டீல ஒரு டீக்கும் 1 ரூபாய் நீ கூட வாங்கும்போது உனக்கு வந்து 45 ரூபாய் சேருது. கவர்மெண்ட்டுக்கு 1 லிட்டருக்கு 5 ரூபாய் போகுது, உனக்கு 45 ரூபாய் வருது. இது எந்த விதத்துல நியாயம்? கவர்மெண்ட் 5 ரூபாய் விலை ஏத்துறது நாட்டுக்காக, நீ 45 ரூபாய் விலை ஏத்துறது உன் வீட்டுக்காக. இதை யாரா கேக்குறது? யோ, ஒழுங்கா டீ குடிச்சதுக்கு காசு கொடு. இதெல்லாம் கணக்கு ஏன்ட்ட கேட்காத. டேய், ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோ. அரசாங்கம் நல்ல திட்டத்தை போட்டு ஒரு 5 ரூபாய் விலையேத்த காரணமா வச்சுக்கிட்டு நீ இப்படி 45 ரூபாய் வச்சு மக்களுடைய மனசுலயும் தலையிலையும் சுமையை ஏத்துறது எந்த விதத்துல நியாயம்? டேய், இப்படியே போகாது காலம். நானே எம்எல்ஏவை சட்டசபையில் இதை பேசுவேன், ஞாபகம் இருக்கட்டும். யோ காசியா, யோ கொடுக்குறேன், ஆனா அநியாயமா கொடுக்க மாட்டேன். அதே 5 ரூபாய் தான் கொடுப்பேன். அதுவே உங்களுக்கு அதிகம். யோ 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 முதலாளி சும்மா நைங்க முதலாளி. நான் ஊரை சுற்றி வந்திருந்தேன்னா என்னால் 250 ரூபா சம்பாரிச்சு பேசிக்கிறதுக்காக வேலையை பாரு. ஆமாம், உண்மையை சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களே. ஒரு நிமிஷம். வாமா. யாருமா நீ? என்ன விஷயம்? குமரேஷனை பார்க்கணும். குமரேசன் இந்த பொண்ணு ஏன் தேடுது? என்ன விஷயம்? நீ யாருமா? குமரேசன் சாயங்காலம் தான் வருவான். சாயங்காலம் வந்து பார்க்கலாமே. ரொம்ப தேங்க்ஸ். ஈவினிங் வந்து பார்க்குறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. ஏ மணி முதலாளி, யாரா அந்த பொண்ணு குமரேசனை தேடி வருது? பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? அதான் முதலாளி, எனக்கே தெரியல முதலாளி. ஏய், புரியலையா? எனக்கு புரிஞ்சு போச்சுடா, நல்லாவே புரிஞ்சு போச்சு. முதலாளி, சரக்கு கொண்டாந்துருக்கேன், வந்து இடம் போடுங்க. ஆமாம் முதலாளி, என்ன ஒரு பொண்ணு பளிச்சுன்னு வந்துட்டு போகுது? உங்க கோஷ்டியை தேடிப்பா. என்ன எங்க கோஷ்டியா? யாரு? குமரேசனை தாண்ட தேடி வந்துட்டு போகுது. குமரேசனியா? குமரேசனா எந்த பொண்ணு ஏன் தேடிட்டு போகுது? டேய் மணி, யாரா? எனக்கும் ஒன்றும் தெரியலையே. குமரேசன் ஒன்றுமே சொல்ல மச்சான். ஆனால் மச்சான், பிடிச்சாலும் சூப்பர் ஃபிகரை பிடிச்சிட்டான் மச்சான். நிஜமாடா மச்சான்? மச்சான் அப்படி தானே நினைக்கிறேன். நானும் தான் தெருவா சுத்துறேன். எந்த பிகராச்சும் எனக்கு ஒன்று மடங்குதா? அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும்டா. அந்த மூஞ்சி குமரேசன் கிட்ட தான் இருக்கு. டேய், போய் வேலையை பாடுறா. வாங்க, வந்து இடம் போடுங்க. சொல்லு தர்மா. வக்கீல் சார், நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு 3 மணிக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து மேட்டரை முடிக்கிறீங்க. ஒருவேளை இன்ஸ்பெக்டர் கையை வச்சுட்டா என்ன பண்ண போறீங்க? இல்லை இதெல்லாம் ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை தர்மா. அப்புறம் நானே நேரில் வரேன். இந்தா கடங்காரா, இந்தா. குமரேசன் வந்தாங்களா? மரியாதையே இல்லையா? எந்த குமரேசன்? பழைய திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி சைக்கிள் கூட வச்சிருப்பாங்க. நீ யாருமா? நான் அவர் ஃப்ரெண்டு. அவன் காலையிலேயே வந்துட்டு போயிட்டானே. வந்துட்டு போயிட்டாரா? ஆமா. ஓகே, தேங்க்ஸ். ஆனந்த், கவனமா கேட்டுக்கோ. நாளைக்கு 10 மணிக்கு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணு. சைமன் சரக்கோட ஏர்போர்ட்ல இருந்து வருவான். கருணா அனுப்பு. சரக்கு வாங்கிட்டு வந்த உடனே கருணாவை மேல டவுட் பட்டா பணத்தை காட்டு. எப்படி மேட்ரு முடிக்கணுமோ முடிச்சிட்டு பணமும் சரக்கும் ரெண்டுமே வரணும். ஓகே? ஓகே. ஒரு நிமிஷம். கவனமா டீல் பண்ணு. போலீஸ் தேடிட்டு இருக்கு. கெட்டப் மாத்திட்டு போ. சக்சஸ் ஆகும். ஆனந்த் எடுக்கிற காரியம் எப்பவுமே மிஸ் ஆகாது. வெற்றியோட வர. இங்கதான் கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க நிறுத்துங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
இந்த பழைய சாமான்லாம் வியாபாரம் பண்ணுவாரே. ஓ, அந்த வீடுங்களா? அதோ இருக்காரே. இவங்க இங்கே வந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆமாம், இங்கே வந்திருக்கீங்க, யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்களா? எனக்கு நீங்க தான் தெரிஞ்சவங்க. உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்னங்க சொல்கிறீங்க? அன்னைக்கு என்ன ரவுடி பையன்கிட்ட காப்பாத்துனீங்கல்ல, அதுக்கு தான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்காக ஏங்க இவ்வளோ தூரம் வந்தீங்க? உங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டீங்களா? வீட்டுக்குள்ளேயா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இருங்க, இங்கேயே இருங்க. ஏங்க உள்ள வாங்க, உட்காருங்க. தேங்க்ஸ்ங்க. நீங்களும் உட்காருங்க. இருக்கட்டுங்க, ஒரு நிமிஷம் இருங்க, டீ காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல. இல்லைங்க, முதல் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதெல்லாம் வேண்டாம். உங்களை பார்த்ததே எனக்கு பாதாம் மில்க் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உங்க பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் குமரேசங்க. நான் உங்களை குமரேசன் கூப்பிடலாமா? தாராளமாக கூப்பிடலாம். ஏன், நீங்கள் வாடா போடான்னு கூட கூப்பிடலாம். இங்க உங்க கூட வேற யாரும் இருக்காங்க? இங்கே சொந்த பந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாரும் இல்லைங்க. இங்கே பொறுத்தவரையில் நான் ஒரு அனாதை. சாரி குமரேசன், நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கேட்டிருக்கவே மாட்டேன். உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு என்னை இங்கே தேடி வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்கெல்லாம் என்ன நீங்கள் யாருன்னு கேட்டு என்னை பிச்சை எடுத்துருவாங்க. என்னை யாருன்னு கேட்டா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லுங்க. வேண்டப்பட்டவங்களா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. அதை இப்போ சொன்னா உங்களுக்கு புரியாது, போக போக தான் புரிஞ்சுப்பீங்க. சரி, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் வரேன். சரிங்க, நல்லது, புறப்படுங்க. ஓகே. சரி குமரேசன், போயிட்டு வரேன். சரிங்க. குமரேசா, யார் அந்த பொண்ணு? அது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. டேய், அட்டை பிடிக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, கலாட்டா பண்றது இதெல்லாம் நம்ம கட்சியில கூடாது. நியாயமா பவ்யமா நடந்து ஆட்சி பிடிச்சிடணும். டேய், நான் எம்எல்ஏ ஆகலன்னு எனக்கு தெரியும்டா. நான் ஆட்சி பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எம்எல்ஏ பத்தி பேசுற. வாய முடு, கம்முனு வா. பத்தியா, இந்த மாதிரிலாம் கூட இருந்தா நமக்கு தொல்லை தான். டேய் டேய் டேய், நில்லுங்கடா. இவன் வேற வரான், ஓரம் கட்டடா, அவன் போய் தள்ளிட்டான். யோ, போந்தல்ல எனக்கு தாங்க முடியல. எங்க போனாலும் பின்னாடியே வேற. ஏயா, இந்த தெருல 3 தெரு இருக்கு, ஏதோ ஒரு தெருல பூந்து போக வேண்டியதானே. அதே முறையா பேசினா மதிப்பேன், திமிரா பேசினா மிதிப்பேன். இப்படிதான்டா. ஏண்டா, நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஒரு வழியில போயிட்டு இருக்கேன், திடீர்னு வர்ற டஸ்ஸு புஸ்ஸுங்கிற ஏதாவது ஒரு பஞ்சு டைலாக் பற்றி எனக்கு பஞ்சர் ஆகி விட்டு போயிடுறேன். நான் நேற்று பூரா உன் ஸ்டைல அலைஞ்சு எனக்கே மென்டல் ஆகிடுச்சு. ஏண்டா, செய்யறது ஒழுங்கா செய். இப்போ என்னதான் நான் உனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் நீ? அதை நான் 1 சொல்லுவேன், 2 சொல்லுவேன், 3 சொல்லுவேன், அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். ஏன், 4 தெரியாதா? அதுக்கும் மேலே நான் சொல்றதுக்குள்ளே நீ போயிடணும். போகலின்னா நான் போயிடுவேன். ஓ டேய், இங்க வா, நில்லு. உங்க தலைவரே இன்னொரு நல்ல விஷயம் சொல்லிக்க தெரியுமா உனக்கு? சொல்ற கேளு. சொல்லுங்க. ஆண்டவனை கூட பகச்சிக்கலாம், ஆனா அரசியல்வாதி பகச்சவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் விஷயம் தெரிஞ்சவர். ஏன்னா ஆண்டவன் மன்னிச்சிருவான், அரசியல்வாதி மன்னிக்க மாட்டான். கிளம்பு. ரொம்ப கிட்டியதோ என்ன விடுறாம சூடு சிறப்பு. அமுதா, அமுதா, என்ன இங்க வந்து உட்காந்தா கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்ல? பிஞ்சுட்டு உனக்கு. இது தேவையாடா உனக்கு? நீ நிறுத்துறா. இவனை பத்தி தெரியுமா? யாருமே லவ் பண்ணல சொல்லிட்டு வர லவர்க்கா எல்லாம் சேர்த்து வச்சிருக்கா. டேய் நிறுத்துறா, இன்னைக்கு 9:00 நான் தான் ஒரு கையா இப்பதான் வாங்கி கட்டிக்கிட்டல. சரி விட்றா. டேய் விமல், சுதா வரடா. சுதா அப்படி கூப்பிடக்கூடாதுடா. பழைய பத்தலைக்கு பேர் சம்பளே. இந்த புரி வரேன். டேய் சுதா வேகமா வராடா மச்சான், மாட்டணும். என்ன நடக்குது? என்னடா சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. பழைய பத்தலைக்கு பேர் சம்பளே. சுதா. ஐயோ ராஸ்கல். திமிரா. 1000 இருந்தாலும் நீ கை நீட்டி இருக்க கூடாது சுதா. அவன் செஞ்சது தப்பு தானே. அவன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். இப்படிதான் எல்லாத்தையும் வம்பிழுத்துட்டு இருப்பான். நான் யாரை லவ் பண்றேன்னு இந்த காலேஜுக்கே தெரியும். இவன் ஒண்ணு விளம்பரப்படுத்த தேவையில்லை. சுதா, இது சாதாரண விஷயம். இதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. எது விமல் சாதாரண விஷயம்? போகும்போது வரும்போது கிண்டல் பண்றதா சாதாரண விஷயமா? சரி நிசா, விடு. நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் அவன் ஏதோ ஜாலியா சொல்லிட்டான். டேய்,
சாரி கேள்றா. சாரி சுதா, நான் இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன். என்ன சுதா, ஓகேவா? அவனே சாரி கேட்டான். இந்த பிரச்சனை இதோட விடுங்க. ஏய் வாடி போலாம். டேய் போதுமா, இனிமேலாவது அடங்கு. உட்கார்றா. ஏங்க என்னங்க, நான் பாடுன்னு பேசிட்டு இருக்கேன். ஏங்க என்ன விஷயம்? என்னங்க வர வர நீங்க சொல்ல ஆனந்த், ஸ்பாட்டுக்கு போயிட்டியா? நான் ரயில்வே கேட்டுக்கிட்ட வெயிட் பண்றேன். அதே இடத்துல நில்லு. ஏர்போர்ட்லேருந்து சைமன் சரக்கோடு அங்கே வருவான். வந்ததும் பல்லாவரம் பழஞ்ச பங்களா வர சொல்லு. கர்ணாவை அனுப்பிச்சு சரக்கு வாங்கிட்ட சொல்லு. காரியத்தை கரெக்டாக முடிக்கிற, சரியா? இந்த ஆனந்த் எந்த காரியத்தையும் கரெக்டாக முடிப்பான்னு உனக்கு தெரியல தர்மா. சரக்கு கைக்கு வந்ததுக்கப்புறம் பணத்தை கண்ணில் காட்டிடாத. அப்படி உன் மேலே அவன் சந்தேகப்பட்டா முடிச்சிரு. காரியத்தை கரெக்டாக முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன். தைரியமா இரு. போன வைங்க. ஏய், பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரனாக போறேன்டி நானு. என்னங்க சொல்றீங்க? என் அக்கா பொண்ணு இருக்கிறால சுதா, இன்னைக்கு அந்த பொண்ணு பெருமல 10 கோடி ரூபா. 10 கோடியா? எங்க அக்கா சுதா பெருமல 10 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சிருக்கா. சுதா கழுத்துல எவன் தாலி கட்டுறனோ அந்த சொத்து அவனுக்கு தான் போய் சேரும். நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என் செல்லம் சரக்கேடு. சொத்து என் கைக்கு வந்த உடனே 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி தரேன். உண்மையா சொல்றீங்க? ஏய், சிக்கன் எடு. ம், 10 கோடி ரூபா. கவலைப்படாதடி. நன்றி கட்ட துரோகி, மறைச்சிட்டல. 10 கோடிக்கு நீ அதிபதியா? பொறுத்திருந்து பாரு 10 கோடிக்கு யார் அதிபதின்னு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்? ஆமாம் சொல்லுங்க. மும்பைக்கும் சென்னைக்கும் போதை மருந்து கடத்துற கும்பலில் ஒருத்தன் பல்லாவரம் மலைப்பாதை வழியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். உடனே போனால் பிடிச்சிடலாம். ஹலோ, நீங்கள் யாரு? குழு கொடுத்துட்டேன்ல, போய் பிடிங்க சார். ஹலோ ஹலோ. மாமா கிட்ட இருந்து சொத்தையும் நம்மளையும் காப்பாற்ற இவன் தான் சரியான ஆளு. அழுக்கா இருந்தாலும் அழகா தான் இருக்கான். சொல்லுடி நித்யா. என்னடி சுதா, காயலங்கடக்காரனை லவ் பண்றியாமே? ஏண்டி காயலங்கடக்காரன் என்ன காப்பாற்ற மாட்டானா? மாமனை பத்தி நீ யோசிக்கலன்னு நினைக்கிறேன். மாமனை பத்தி யோசிச்சனால தாண்டி இந்த முடிவே எடுத்தேன். இந்த முடிவுல என்னடி தப்பு? தப்பு இல்லடி சுதா, நல்லா யோசிச்சு செய். ஓகே, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு காலேஜ் ஃபுல்லா உன்னை பத்தி தாண்டி பேச்சு. பாத்துடி சுதா. ஓகே. ம். உன்னை போய் நம்ம நம்பர் கோட்டை விட்டிய தர்மா. 1 கோடி ரூபாய் சரக்கு போச்சு. தர்மா, அனாவசியமாக பேசாத. நீ சொன்ன மாதிரி நானும் ரயில்வே கேட்டில் வெயிட் பண்ணேன். சைமனும் வந்தான், சரக்கும் தந்தான், கர்ணாவும் வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியுமா? என்ன நடந்தது?
அண்ணா சைமன் வந்துட்டான். நேராக அவன்கிட்ட போய் சரக்கை வாங்கிட்டு மெயின் ரோட்டில் நம்ம பையன் நிற்கிறான். அவன்கிட்ட சரக்கை கொடுத்துட்டு மலை பக்கம் வந்துரு. கேஷோட நான் வெயிட் பண்ணுறேன்.
இதுதான் நடந்தது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. சைமன் சரக்கு கொண்டு வந்த விஷயம் போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? என்ன கேட்டா? நம்ம கூட்டத்திலேயே ஒரு இன்ஃபார்மர் இருக்கான். முதல்ல அவனை யாருன்னு கண்டுபிடிக்கணும். தர்மா, நீ அனாவசியமா சந்தேகப்படுற. இது நல்லா இல்ல. சைமன் செத்துட்டான். சரி, அவன் கொண்டு வந்த சரக்குங்க. சரக்கு போனா என்ன, நாம தப்பிச்சிட்டோம்ல. நம்ம நல்ல நேரம், நம்ம பணம் பத்திரமா நமக்கே திரும்பி வந்துருச்சு. எடுத்து உள்ள வை தர்மா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மனசை தளர விடாத தர்மா. இவன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே. டிரைவர் அப்படியே நிறுத்துங்க. அண்ணே. என்ன, ஓகேவா? ஓகேண்ணா, பெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். உள்ள சரக்கு இருக்கு. நீ போலாம். சரிண்ணா. ஹலோ, சொல்லு சுதா. ஹலோ குமரேசா, அந்த சைக்கிள் தகர டப்பா இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சொல்ற மாதிரி செஞ்சா வயிற்று பொழப்புக்கு என்ன செய்யறது? உனக்கு நான் எடுத்து சொல்லி விளங்க வைக்கிறதுக்குள்ள வெடிஞ்சிரும் போ. சுதா, வேலையை கவனிக்கும் போது பாவி. காதலை கவனிக்கும் போது காதலை கவனிச்சு. சரி சரி விடு. உன் வேலை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நாம எப்பவும் சந்திப்போம்ல, அந்த இடத்துல வந்து மீட் பண்ணு. ஒரு முக்கியமான விஷயம் மறந்துடாத. ஓகே பாய். ஏய், உன் மாமா மேல மாடியில படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஆமா, உன் ஃபோன் கீழல இருக்கு. இது எப்படி வந்தது? இது சீக்ரெட் ஃபோன். சீக்ரெட் ஃபோன் இல்ல, திருட்டு ஃபோன். ஆமா, யார் கூட பேசிட்டு இருந்த? தனியா ஒரு பொண்ணு யார்கிட்ட பேசுவா? எல்லாம் நம்ம ஆள் கிட்டதான். ஓ, லவ் அந்த அளவுக்கு ஆயிடுச்சோ? ஆஹா, ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. சரி சுதா, நான் வரேன். புக்ஸ் எதுக்காக எடுக்கிற? நீ நல்ல லவ் மூட்ல இருக்க போல இருக்கு. சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி நான் வேற எதுக்கு? இந்த புக்ஸை எடுத்துட்டு போய் கீழே இருக்க உன் மாமனை சமாளிச்சுக்கிறேன். என்ஜாய் என்ஜாய். ஓகே பாய். சாந்தி, சீக்கிரம் வா சாந்தி, டைம் ஆகுது. வரேங்க. கொஞ்சம் இருங்க, இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வரேன். சரி சரி. குழந்தை என்கிட்ட கொடு. இந்தாங்க. வாங்கண்ணே. வாக்குமாரே. ஆச்சரியமா இருக்கு. பெருசாமி, உங்களை என்னமோ நினைச்சு வந்தேன். ஆனா உங்க ரெண்டு பேத்தையும் வந்து பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பெருசாமி, குமரேசன் கூட சொன்னான், நீ தங்கச்சி அடிச்சுட்டு 2 நாளா வீட்டுக்கே வரலன்னு. இங்க வந்து பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குமாரே, இனிமே குடிக்கவே மாட்டேன் குமாரே. குமரேசன் 2 வார்த்தை கேட்டான், என் நெஞ்சில பதிஞ்சு போச்சு. இனிமே என் வாழ்க்கையில குடிப்பழக்கமே இல்ல குமாரே. அண்ணா, அவர் சொல்றது உண்மைதானா? இனிமே வாழ்நாள்ல குடிக்க மாட்டேன்னு குழந்தை மேல சத்தியம் பண்ணிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இனிமே என் குடும்பம் நல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுனா. பெரியசாமி, ஒரு நாள் குடிக்காததுக்கு உன் குடும்பம் இவ்வளவு சந்தோஷப்படுதுன்னா இனிமே எப்போதுமே குடிக்க மாட்டேன்னு சொல்றேன். உன் குடும்பம் இனிமே எங்கேயோ புறப்பட்டீங்க போல இருக்கு. சந்தோஷமா பத்திரமா போயிட்டாங்க. சரி சரி, நான் வரேன் பெரியசாமி. நான் வரேம்மா. சாந்தி, புறப்பட்டு சாந்தி போலாம். இது வந்துடுறேங்க. குழந்தை கொடுங்க, நான் தூக்கிறேன். சாந்தி, கிளம்பு சாந்தி, போலாம். இல்ல பரவாயில்ல, கொடுங்க. கிளம்பு போலாம். சரிங்க. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன யோசனையில இருக்க? உன் பக்கத்துல நான் உட்கார்ந்திருக்கேன்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? அப்படி இல்லை சுதா, நீ கோபுரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவ, நான் குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என் கூட வாழ போகிற எதிர்காலத்தை நினச்சி பார்க்கும்போது. ஏ குமரேசா, உன்னை பொறுத்த வரைக்கும் என் வீடு உனக்கு கோபுரமா தெரியலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உன் குடிசை தான் எனக்கு கோபுரம். சுதா, மழை வருது, வா அந்த பக்கம் போகலாம்.
ரெண்டும் கவி பாடுது, கூட்டணி சேர்ந்து கொண்டாடுது. அறியாத ஆசைகளோ, தெரியாத ஆசைகளோ, அறியாத ஆசைகளோ, தெரியாத ஆசைகளோ. சுவாசிக்கும் மூச்சு ஏக்கங்களாச்சு, ரோசாப்பு நடுவே ஈரங்களாச்சு. மனசு தடுமாறுது, உள்ளுக்குள்ளதானே சுகம் தேடுது. குயில்கள் ரெண்டும் கவி பாடுது, கூட்டணி சேர்ந்து கொண்டாடுது. மாதுளை கன்னத்தில் ரோஜா தழுவ, ஷாஜஹான் விரல்கள் இடையை உரச. தன்னை மறந்து மும்தாஜ் மயங்க, உள்ளுக்குள் காம கணிகள் தாக்க. வானத்தில் நீந்தும் வெண்ணிலவை போல வந்தாயே கண்ணே இதயத்தை ஆள. வானத்தில் நீந்தும் வெண்ணிலவை போல வந்தாயே கண்ணே இதயத்தை நீ ஆளவே. பெண் மனசு தடுமாறுது, உள்ளுக்குள்ளதானே சுகம் தேடுது. குயில்கள் ரெண்டும் கவி பாடுது, கூட்டணி சேர்ந்து கொண்டாடுது. இளமையின் வேகம் இயங்கும் நேரம், இன்பத்தின் கடலில் இதயங்கள் நீந்தும். இரு பத்து விரல்களும் இணைந்திடும் நேரம், இலசுகள் இரண்டும் இலக்கணம் பாடும். இதுதானே கண்ணே காதலின் தேசம், இன்பத்தின் வேகம் புயலாக வீசும். இதுதானே கண்ணே காதலின் தேசம், இன்பத்தின் வேகம் புயலாக வீசியதே. என் மனசு தடுமாறுது, உள்ளுக்குள்ளதானே சுகம் தேடுது. குயில்கள் ரெண்டும் கவி பாடுது, கூட்டணி சேர்ந்து. மழை விட்டுருச்சு, நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. என் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சரி பண்ணிட்டு போகலாம். சரி. வா. பேப்பர் வாங்குறது, பழைய பேப்பர் வாங்குறது, பழைய பேப்பர் வாங்குறது, பேப்பர் வாங்குறது, பழைய பேப்பர் வாங்குறது. ராணி ராணி யோ என்னையா இல்ல ராணி கடங்காரா, என்னையா கடங்காரா சொல்லு. ஓ ராணி, நான் எவ்வளோ அன்பா ஆசையா ராணி ராணின்னு கூப்பிடுறேன், நீ ரோடுன்னு கூட பார்க்காம என்ன அசிங்கப்படுத்துற. யோ நீ எப்பவுமே எனக்கு கடங்காரன் தான். உன்னை எப்படி கூப்பிடுறது? கடங்காரன் தான் கூப்பிடுவேன். என்ன கடங்காரா, ரேடியோ எல்லாம் இருக்கு, பாடுமா. நல்லா பாடு ராணி. குமரேசன் இதை ரிப்பேர் பண்ண சொன்னான். நல்லா பாடும். போடு. இதோ தலைவர் இங்க போகுது. என்னையா எங்க போயிட்டு இருக்குது உன் நினைப்பெல்லாம்? ராணி, கொஞ்ச நேரத்துல நான் எங்கேயோ போயிட்டேன். எங்கேயா போன? நான் புரட்சி தலைவராகவும் நீ புரட்சி தலைவியாகவும் கற்பனை பண்ணி பார்த்தேன். அடாடா, யாரோ நீ அடிக்கிற? கற்பனை பண்ணக்கூடாதா? நீ கற்பனை பண்ணது கூட தப்பில்ல. இந்த மூஞ்சி புரட்சி தலைவர், இந்த முகரக்கட்ட புரட்சி தலைவியா? இத ஜனங்க ஏத்துப்பாங்களா? அதுக்கு தான் உன்னை குத்துன. மூஞ்சிய பாரு. என்ன ராணி,
உன்னை எப்படியெல்லாம் மனசுக்குள்ள நான் நினைச்சிருந்தேன் தெரியுமா? எப்படி நினைச்சிட்டு இருக்க? ராணி, நீயும் தனியா இருக்கிற, நானும் தனியா இருக்கிறேன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்ல. நீ மாவா இருந்தா நான் அரிசியா இருப்பேன், நீ அரிசியா இருந்தா நான் உளுந்தா இருப்பேன்ல. அதெல்லாம் சரி, இட்லிக்கு சட்னி சாம்பார் யாரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து உருவாக்கலாம்ல. போயா. ராணி வெக்கப்பட்டுருச்சு, ராணி வெக்கப்பட்டுருச்சு, ராணி வெக்கப்பட்டுருச்சு. காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். காதல் ஒரு டம்ளர் ஊத்துறா. நீ ஏற்கனவே ரொம்ப அடிச்சிருக்க. ஏய் ஊத்துறா, ராவா குர்ரா. இந்த பார்ட்டி மட்டும் சொதப்பாம இருந்தா சொல்லையே எனக்கு 50 லட்சம் கிடைச்சிருக்கா எனக்கு. என்னடா நம்ம சுதா ஒரு காயெல்லாம் கிடக்காத கூட சுத்திட்டு இருக்கேன். ஏய் நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஆமாண்ணே, என் கண்ணால பார்த்தனே. ரோட்டோரமா போடுற எச்சலிய நக்கி தின்னுட்டு சாக்கடை ஓரமா படுத்து தூங்குறதுக்கு பட்டு மத்த தேவைப்படுதா? எங்கடா? எங்க அந்த வண்டி ஏறா. குமரேசா, நீ ரொம்ப பசியா இருப்ப, முதல்ல நீ சாப்பிடு. வெட்டிடுடா அவன. ஏய் ஐயோ மாமா. ஏண்டா யார் வீட்டு பொண்ண லவ் பண்ற? ஏய் நான் கார்ல ஏறு போ. மாமா. ஏய் ஏய் அவன அடிச்சு தூக்கி கட்டுங்கடா. ஏய் வாடி வாடி வாடல வாடல வா. காதுக்கு காதுல நீ ஆம்பளை தண்டா, நான் ஒத்துக்கிறேன்டா. நீ ஆம்பளை தண்டா. ஏய் ஏய் மாமா விட்டுருங்க மாமா. மாமா அவரை விட்டுருங்க மாமா. மாமா மாமா மாமா. ஏய் ப்ளீஸ் மாமா. வா விடு. ப்ளீஸ் மாமா, உங்களை கெஞ்சி கேக்குறேன் மாமா. மாமா அவரை விட்டுருங்க மாமா. சொன்னா கேளு. மாமா ப்ளீஸ் மாமா. சுதா ஓடுங்க. வாங்க. என்னடா சொல்ற? வா நான் பாத்துக்கிறேன். மாமா. வா தர்மா. ஏய் இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம். உயிர் தப்பிச்சிட்ட. என் காதுல எடா விழுதுது, மண்ணுல பெணமா விழுத. ஜாக்கிரதை. உன்னால உயிர் தப்பிச்சிட்டான்டா அவன். எடா வண்டிய. என்ன முத்து, என்னண்ணா அண்ணனை பத்தி ஊர்ல என்னடா பேசிக்கிறாங்க? அந்த லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டீங்களா? அதை பத்தி அசிங்கமா பேசிக்கிறாங்கண்ணே. அப்படியே பேசிக்கிறாங்க? ஆமாண்ணே. இதெல்லாம் அரசியல சகஜப்பட கட்டிக்கிட்டா கால முடிய வரைக்கும். நான் சொன்ன 2 அந்த லட்சுமி இருக்கிறா. இது ஒரு பெரிய விஷயமாடா. அதை விடு. இந்த ஏரியால வர வர ரொம்ப பசுமையெல்லாம் குறைஞ்சு போய் வறட்சியா இருக்கடா. அண்ணா ராணி வருதுண்ணே. நானும் ரொம்ப நாளா இட்லி பாட்டி கரெக்ட் பண்ணு நினைக்கிறேன். கரெக்டே ஆக மாட்டேங்கிறாள். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ பாரு. என்ன ராணி நடையா, இது நடையா ஒரு நாடகமல் போல் இருக்கு. யோ நான் திமிரா? 10 ரூபாய் தாரே, நான் உழப்பு தட்டு தாரே, ஒத்துக்கிட்டு தானே என் கூட கொஞ்சம் வாடி. 10 ரூபாய் வேணாம், உழப்ப தட்டும் வேணாம், ஒத்துக்கிற மாட்டேன், நீ ஒதுங்கி நின்று போயா. ராணி சொன்னா கேள் ராணி. போயா ராணி போயா. ராணி 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 திரும்ப ராணி. யோ என்னையா சொல்லியா? ஒண்ணு இல்ல ராணி. ஏன் ராணி இப்படி கோவப்படுற? சரி என்னன்னு தான் சொல்லு. யோ தள்ளி நிலையா தள்ளு. சரி நமக்குள்ள ஒரு சமரசமா பேசுவோம். என்ன சாம்பார் ரசம்? ஊர்ல இருக்கிறவெல்லாம் உன் வீட்டுல வந்து இட்லி தூங்குறான். நான் ஒரு நாள் சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன். அந்த கருமாந்திரத்தை எல்லாரும் தின்றா மாதிரி நீயும் தின்னுட்டு போ. காலங்காத்தால 8 மணிக்கு வா, சுட சுட சுட்டு வைக்கிறேன். ராணி நான் அந்த இட்லியா கேட்டேன். அதுக்கு நீ கெட்டி சட்னி சாம்பார்ல கொடுப்ப. அது வேணாம். சாயங்காலமா ஒரு 6 மணிக்கா அப்படியே ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு இப்படி பட்டு சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே குளிக்க உங்ககிட்ட வந்து அன்போட
ராணி அப்படின்னு நான் கூப்பிட, என்னங்க அப்படின்னு நீ கூப்பிட, அப்படியே கச்ச 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 கச்ச. தள்ளி நிலையா? என்ன ராணி? யோ, ரோட்ல எல்லாம் அசிங்கம் பண்ற வேலை வச்சுக்காத சொல்லி. ராணி, நான் ரோட்ல எல்லாம் அசிங்கம் பண்ணலாம் சொல்லவே இல்லை ராணி. வீட்டுல வச்சுக்கலாம் தான் சொன்னேன். இங்க யாரும் பார்க்கவே இல்லை. இவங்க எங்க வந்தா? யோ, என்னையா ஒரு ஸ்டடியாவே நடக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் இப்படி 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 பயமுறுத்துற மாதிரி. அவன் என்ன வேலை கேட்டு அனுப்புறானி? என்ன கிச்சா, வேலைக்கெல்லாம் போகலையா? அவன் என்ன வேலைக்கு போவான்? 4 பழைய சாமான் வாங்க போவான். திடீர்னு இப்படி ஒரு ட்ரெஸ் மாட்டு அப்படி இருப்பான். இருக்கலாம் பயமுறுத்திக்கின்னு. அட போயா. ஏன்னா நான் பழைய சாமான் பொறுக்கிறவன் தான், ஆனா உழைச்சு மானத்தோட வாழ்றவன். ஆனா நீ? நான் எம்எல்ஏ ஆக போறேன். யோ, வெத்து வேட்டு போயா அந்த பக்கம். போயானா? உனக்கு இவனை பத்தி தெரியாது. இவன் என்னமோ பஞ்சு டைலாக் எல்லாம் பேசி எல்லாத்தையும் மிரட்டலாமா? சொல்றான் பார்க்கலாம் உன் பஞ்சு டைலாக்க. கண்ணா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. கட்டிக்கிட்டவ கூட இருக்கும் போது கண்டவளைய வச்சுக்கிறவனுக்கு என்னுடைய அகராதியில பேரு மாறி. நல்லா இருக்கு அந்த பேரு, முல்லே மாறி. என்ன அசிங்கமா சொல்றான்? அடுத்த பஞ்சு கண்ணா இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. லாரிக்கு முன்னாடி 2 டயரு, லாரிக்கு பின்னாடி 4 டயரு. இக்கடி சுடுமா. பசுவுக்கு மூக்குலே மூக்குறாங்க, அது குடுக்கிற பால்ல வாழுது பல உயிர். சூப்பரா சொல்லிட்டு போகுது அந்த தம்பி. என்னமா பேசுறான் டைலாக்? பஞ்ச ராக்கி போட்டானே. யோ, அத பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாத ஆளியா நீ? போயா வேலைய பாத்து. ராணி, அது போட்டு விடு, நம்ம மேட்டருக்கு வருவோம். யோ, என்னையா வெட்ற? என்ன சாயங்காலம் 6 மணி 2 பேரும். ராணி, நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. நான் எம்எல்ஏ ஆகலனாலும் பரவாயில்ல, உன் கடையில இட்லி சாம்பாராவது கூடமான கல்பாச்சி நிக்கமாலா கச்சா. யோ, நீ ரொம்ப லேட் பிக்கப்யா. ஏற்கனவே ஒருத்தருக்கு என் மனச ஆசையா கொடுத்துட்டேன். அது யார் அந்த பேமானி? யோ, பேமானி கிமானி சொன்ன உன் நெஞ்சில இருக்கிற மஞ்ச சொத்தை எடுத்துருவேன். அவரு என் டார்லிங். போ தங்கச்சி, போயிட்டு வா. அதே போயிட்டு வா தங்கச்சி. டி விமல், சுதாவோட ப்ராப்ளம் தெரியுமா உனக்கு? சுதாவா? சுதாவுக்கு என்னாச்சு? என்ன சுதா சைலண்டா இருக்க? விமல்கிட்ட சொல்லு. விஷயத்தை நானே சொல்றேன் விமல். சுதா வாளோட வெளியே போயிருக்கா. அதை மாமா பார்த்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இவன் சொல்றதெல்லாம் உண்மையா சுதா? ஆமா விமல். இப்போ என்ன பண்ண போற? அதான் தெரியல. நானும் குமரேசனும் சந்திக்கும் போது எங்க மாமா பார்த்துட்டாரு. மறுபடியும் அவரை சந்திக்கிறது தெரிஞ்சா எங்களை தீர்த்து கட்ட சொல்லிட்டாரு. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. சுதா, நான் சொல்றதை செய். என்ன விமல்? சுதா, அந்த பையன்கிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மா கூட்டு வந்து உன் மாமங்கிட்ட முறையா பேச சொன்னா என்ன? என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? ஏற்கனவே அவங்க மாமா 2 பேத்தையும் பார்த்து அந்த பையனை ஆன் பண்ணி அமைச்சிருக்காரு. இப்போ நேராக பார்த்து பேச சொல்ற? கணேஷ், இதெல்லாம் வம்புடா. சுதா, பயப்பட்டா வேலைக்கு ஆகாது. நான் சொல்ற மாதிரி செய். நான் என்ன செய்யணும் சொல்லு விமல். மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ், அதை தவிர வேற வழியே இல்லை. அப்போ காலேஜ் படிப்பு என்னதான் ஆகுறது? இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் காலேஜ் படிப்புன்னு. ஃபர்ஸ்ட் மேரேஜ், அதுக்கப்புறம் தான் காலேஜ். ஏன்டா மேரேஜ் முடிச்சு காலேஜ் படிக்க முடியாதா? சுதா, விமல் சொல்றதா கரெக்ட். உன் மாமாட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணு. இதுதான் வழி. சுதா, ஏன் கவலைப்படுற? நாங்க இருக்கோம்ல, ரிஜிஸ்டர் மேரேஜ் தான். கவலையே படாத. தில்லாரு, வாங்க போலாம். சரி விமல். தெம்பா சொல்றான். சொன்னபடி நடந்தா சரி. பாய் விமல். ஓகே சுதா. என்ன வேணும் உனக்கு? காலேஜில் படிப்பை கவனிக்க சொன்னா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றியா? என்ன விஷயம்?
உயிர் தயிர் கயிறு தயிர் என்ன பண்றீங்க? டேய் அரசியல் நமக்கு ஒத்து வராது போல. நாஸ்டா கடை வச்சே ஒர்க் அவுட் ஆகல. அரசியல் பண்ண ஏமாத்துறான். ஒரு மேட்டரை முடிவு பண்ணிட்டான். ஒருத்தன் வராம பத்தி அடிக்கடி நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இப்படி 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 நடந்து அவனை ஃபாலோ பண்ணி அவனை தலைவன் ஆக்கிட்டு நாம அவனுக்கு தொண்டராயிரும். ஏன்னா திறமசாலியை நம்ம வழிக்கு இழுக்கணும். திறமசாலி நம்ம வழிக்கு வரலைன்னா நாம அவன் வழிக்கு போயிடணும். என்ன நான் சொல்றது? அவன் என்னமோ அடிக்கடி ஒரு பஞ்சதால பேசுறா, அதுதான் வரமாட்டேங்குது. உயிர் வந்துருச்சு. பேசியே பார்த்துருவோம். லாரிக்கு முன்னாடி 2 டயர், முன்னாடி 4 டயர். மாட்டுக்கு மூக்கிலே மூக்குனா கயிறு. பசு மாடு தர்ற பால்ல தான் வாழுது செலுக்கு உயிர். நல்லா பேசிட்டா நல்லா சூப்பரா இருக்குண்ணா. ஃபாலோ பண்ணிடுவோம். விமல் விமல் டேப்லெட் போட்டுக்கடா. காதலுக்காக உயிர் கொடுக்கும் நண்பன். ஏண்டா இப்படி அடிபட்டு கிடக்க நீ தெனாவட்டா கொஞ்சம் பேப்பர் படிச்சிட்டு இருக்க? பெரிய வீர மாதிரி அந்த பொண்ணுக்காக சண்டைக்கு போனா இப்ப அடிபட்டு கிடக்குறான். டே கணேஷ், அவனுக்கு கொஞ்சம் சும்மா இருக்க சொல்றா. டேய் சத்தம் போடாதடா, அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். 30 வயசு ஆகி இதே காலேஜ்ல சுத்துறியே, வெக்கலாம் உனக்கு. என்ன பத்தி பேசு, என் படிப்பை பத்தி பேசாத. என்ன வாழ வருதுடா? யாலா இவ இப்பதான் வராளா? மூஞ்சியை கிஞ்சிர் போட்டு சரி பண்ண போயிட்டாளா? டே மனு, என்ன நீ எப்படிலாம் அந்த பொண்ணுகிட்ட ரூட்டு போட்ட, ஆனா இப்ப கைலாங்கடகாரர்கிட்ட மாட்டிட்டாடா. ஏய், அவளை அவ இவனு பேசுன தூக்கி போட்டு பேசிடுவேன். அவ என் சிஸ்டர்ரா, கூட பிறக்காதவா. டேய் எப்படா நீ இப்படி பச்சவந்தியா மாறுற? காலேஜ்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். டேக் டிசிஷன் எடுத்துக்கணும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, காலேஜுக்கு போய் ஃபிகர்ஸ்களை பார்க்கணும். டேய் மனம், காலேஜ் விட்டு எல்லா ஃபிகரும் வெளியில போறாங்க. நீ எங்கடா காலேஜ் போற? டீச்சருங்க இருக்குல்ல, முட்டா பசங்க. பரவாயில்லையே, அவனே ஃபோன் பண்றான். ஹலோ சுதா, முக்கியமான விஷயம் சுதா. சொல்லு குமரேசன். நீ என்னை முதன்னு பார்க்க வரும்போது நான் அனாதன் தெரிஞ்சவனை எவ்வளவு ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன் மாமாவை தவிர உனக்கு யாருமே இல்லைன்னு. குமரேசா, நான் இப்ப எதை பத்தியுமே கவலைப்படுறதில்ல. என்ன சுதா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? என்னால் நம்பவே முடியல சுதா. குமரேசா, ஒரு நேரத்துல நான் அப்படித்தான் இருந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்ல. ஆமா, உன்னை எப்ப முதலா பார்த்தனோ அப்பவே எனக்கு எல்லா சொந்தமும் கிடைச்ச மாதிரி நினைக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா நிஜமாவே இப்பதான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படியா? ஆமா, கேட்கவே சந்தோஷமா இருக்கு சுதா. சரி, எப்ப சந்திப்போம்? சரி சுதா, டைம் ஆச்சு, நான் வேலை கவனிக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம், கண்டிப்பா சந்திக்கிறேன். சரி சரி. பாய். பாய் பாய். ஓகே பாய். போன் வாங்கி கொடுத்தது வசதியா போச்சு. பாய் சொல்லிட்டு கட் பண்ணிட்டானே. என்னது இது மறுபடியும் வர? சொல்லு குமரேசா. இவ்வளவு நேரம் பேசணும், ஒண்ணுமே கொடுக்காம பாய் சொல்லிட்டேன். என்ன வேணும்? ஒரு காதலன்ட்ட காதலி கேட்கிற கேள்வியா இது? சொல்றது புரியுது, நான் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சுதா? அன்னைக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்ல, ஆமா, அதை போட்டுட்டு காலேஜ் பக்கம் வா. டான்னு 10 மணிக்கு அங்க இருப்பேன் சுதா. சரி ஓகே, இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் குமரேசா. இந்த வாங்கிக்கோ. Thank you. பாய். அசத்ரா. டேய் சிவா, சொல்லுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வருவானே நடராஜன், அவன் இந்த குண்டை இவனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன்னை மட்டும் நான் ஏன் கூட வச்சிருக்கிறேன்னா, ஏன்னு அந்த 1 கோடி ரூபாய் வச்சு கட்சி ஆரம்பிக்கிறானே, அவங்கிட்ட கொண்டு போய் என்ன தலைவராகிறேன்னு சொன்னேன்ல, அந்த நட்புடா. சப்போஸ் நான் அந்த கட்சிக்கு தலைவராயிட்டா நீ தான் என் கட்சியில எனக்கு பிஏ. ஆனா ஒண்ணு கொஞ்சிருடா, இவன் இங்க வரான். என்ன தெனாவிட்டா ரோடே அவனுக்கு போட்ட மாதிரி இவன்
முரட்டுத்தனமா மோதிர மாதிரி வர்றான். இவன் எப்ப பார்த்தாலும் டஸ்ஸு புஸ்ஸுனே வர்றான். இவன் பொதுவாகவே இப்படிதான் நடக்கிறானா இல்ல என்ன பார்த்தா இப்படி நடக்கிறானா? இரு ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன் நான். தலைவரே சொன்னா கேளுங்க, அவன்கிட்ட மோதாதீங்க, சீண்டாதீங்க, வீணா அம்பு எடுத்துக்காதீங்க. தலைவரே சொன்னா கேளுங்க, வீணா மோதாதீங்க. தலைவரே போச்சு. ஐயோ தலைவரே கைது உடச்சிச்சா பாருங்க. என்னடா இப்படி இடிச்சிட்டு போறான்? சொன்னா கேக்குறீங்களா அண்ணே? சரி 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 பப்ளிக் எல்லாம் பாக்குது அண்ணே. இப்படி போடும்னே. வாங்கடா சீக்கிரம், மோதாமலே இருந்திருக்கலாம். ஏனே அவன்கிட்ட போய் அசிங்கப்படுறீங்க? அவனுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்காக மரியாதை கொடுக்கணும்ல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏதோ ஒரு அவசரம் ட்ரெஸ் புதுன்னு போயிட்டேன். இதெல்லாம் அரசியல சகஜண்டா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு நண்பன் யாசுனுடைய நினைவு நாள். ஆமாண்ணே, இவன்லாம் வருவாள்ண்ணே. சரி, நல்ல நிகழ்ச்சியும் துக்க நிகழ்ச்சியும் சில எதிரிகள்லாம் வரத்தான் செய்வான். அந்த நேரத்தில் பிரச்சனை பண்ணிக்கூடாது. அப்படி கைகி குளிக்கி நல்லா நம்ம மாதிரி போயிடணும். அப்புறம் நாளைக்கு அந்த மாலை தண்ணி கிண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி அண்ணன் கொஞ்சம் தண்ணி கிண்ணி சாப்பிடுவேன். சரியா? நாளைக்கு கலெக்ட் பண்ணுவோம். அப்புறம் அந்த கட்சி மேட்டர் மறந்துடாது. நான் பார்த்துக்கிறேன். மாமா நான் காலேஜ் போயிட்டு வரேன் மாமா. காலேஜுக்கு தானே போற? ஆமா மாமா. ஓ சுதா, பார்த்து நடந்துக்கோ. சரி மாமா. ஆனந்து, சுதாமல ஒரு கண்ணு வச்சுக்கோ. திருப்பி அவன் கூட இவ சுத்துறத பார்த்த லாரி ஏத்து கொண்டுடு 2 பேரையும். ஐயோ என்ன பாக்குற? சொன்னத செய். தம்பி நிறுத்துப்பா. தலைவரே பார்த்து ரொம்ப ஃபீல் ஆயிராதீங்க. நட்பு மரவா தலைவன் வெள்ளவேட்டி வேல்முருகன் வாழ்க. நட்பு மரவா தலைவன் வெள்ளவேட்டி வேல்முருகன் வாழ்க. நட்பு மரவா தலைவன் வெள்ளவேட்டி வேல்முருகன் வாழ்க. ஏய் என்னடி காயெல்லாம் கடைக்காரன காலேஜ் ஸ்டூடெண்ட் ரேஞ்சுக்கு மாத்திட்ட. காலேஜ்ல ஜாயின் பண்ண வச்சாலும் வெப்பாடி. போடி, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கோச்சுக்கு போறாரு. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய். ஏன் சுதா, ஆசைப்பட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்த, போட்டு வர சொல்லி கட்டாயப்படுத்தினேன், நானும் போட்டு வந்திருக்கேன். இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? குமரேசா, நானும் இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கணுன்னு தான் சந்தோஷமா போறேன். ஆனா வீட்ல இருந்து வரும்போது என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்தது சுதா, சொல்லு. மறுபடியும் உன்னை வந்து நான் சந்திக்கிறேன்னு தெரிஞ்சா உன்னையும் என்னையும் லாரி ஏத்தி கொல்ல சொல்லிட்டாரு எங்க மாமா. ஏய் சுதா, குமரேசா உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது குமரேசா. என்ன கூப்பிட்டு போயிரு குமரேசா. உனக்கு நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. சொன்னா கேளு. எனக்கு பயமா இருக்கு குமரேசா. முதல்ல கண்ணை தொடச்சிக்கோ, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோ. வா, நம்ம அப்படியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். குமரேசா, இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கூட தான் இருக்கணும். இதுதானே வேணாங்கிறது. வா வா, நீ சொன்னா நான் ஒத்துக்குவேன். ஏன் ஒத்துக்க மாட்டியா? ஐயோ மாமா வந்துருங்க. குமரேசா வந்துரு. சார் அப்படியே போ. குமரேசா, குமரேசா என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? அக்கா எங்களை துரத்திட்டு வராங்கக்கா. எதுக்காகப்பா? யாருப்பா உங்களை துரத்துறது? அக்கா எங்க மாமா தாக்கா துரத்திட்டு வராரு. நாங்க 2 பேரும் விரும்புறத பிடிக்காம எங்க காதல பிரிக்க பாக்குறாங்கக்கா. பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்கக்கா. இப்ப நான் என்னப்பா பண்றது? அக்கா அவசரத்துல பணம் எதுவும் எடுத்துட்டு வரலக்கா. உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்கா, நான் அப்புறம் தரேன்க்கா. சரி கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத அக்கா. சீக்கிரம்க்கா. இந்தப்பா, இந்த இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, பத்திரமா இருங்க. அவசரத்துல உதவுனீங்கக்கா, ரொம்ப நன்றிக்கா. சரிப்பா, பத்திரம் பார்த்து போங்க. பாவம் இந்த பிள்ளைங்க என்ன பண்ண போதுங்களோ. இவனுங்க கண்ணுல மாட்டாம இருந்தா சரி. கடவுளே, நீ தான் இந்த பிள்ளைங்களை காப்பாத்தணும். டேய் மணி. குமரேசா, ஏன்டா இப்படி விடுறீங்க? என்னடா ஆச்சு? டேய் மணி,
நானும் சுதாவை நீ மீட் பண்ணும்போது அவங்க மாமா பார்த்துட்டாங்கடா. அவங்க மாமாவோட ஆளுகள்லாம் சேர்ந்து எங்களை வெட்டுறக்காக துரத்திட்டு இருக்காங்கடா. இங்க இருக்க நம்மளுக்கு நல்லது இல்லடா. வரும் சரிடா. ஏய் குமரேசா, என் ஃப்ரெண்டுகிட்ட கார் இருக்கு, வா முன்னாடி போய் பார்ப்போம். ஓகேடா, வாங்க போலாம். ஏய் பாபு, கார் நிறுத்துடா. ஏய் குமரேச, சீக்கிரம் இறங்கி வாடா. வா சுதா. முன்னாடி முன்னாடி முன்னாடி. ஏய் முன்னாடி என்னடா ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? முன்னாடி இந்த பொண்ணு குமரேசனோட ஒடே வந்துருச்சு முன்னாடி. அங்க வெட்டுறதுக்கு எல்லாம் தேடிட்டு இருக்கேன் முன்னாடி. அதனால தான் முன்னாடி உங்கள்கிட்ட கூட்டு வந்திருக்கேன். அட பாவீங்களா முதலாளி, நீங்க தான் உதவணும் முதலாளி. சரி குமரேசா, நான் என்ன உதவி பண்ணணும்? ஒரு 2 நாள் இங்க இருக்கட்டும் முன்னாடி. பிரச்சனை முடிஞ்சோடனே அவங்களே போயிருவாங்க முன்னாடி. அது சரிப்பா, 2 பேரும் இங்க எப்படி தங்குவாங்க? அப்படியே தங்கினாலும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க நடந்துக்கிறோம் முதலாளி. இந்த பொண்ணு உன்னை தேடி வரும்போது நினைச்சேன் இப்படியாப்பட்ட விவகாரம்லாம் வரும்னு. சரி சரி, பார்த்து பத்திரமா இருங்க. ரொம்ப நன்றி முதலாளி. அதெல்லாம் இருக்கட்டும், பார்த்து பத்திரமா இருங்க. ஏய் குமரேஷா, பார்த்து பத்திரமா இருங்க. உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வரேன். சரியா? பத்திரமா வரேன். கையில கிடைச்சா கண்ட துண்டமா வெட்டணும்டா அவனை. இறங்குடா. ஐயோ விட்டுருங்க அவங்கள. ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பொண்ணு மட்டும் ஒழுங்கா வீடு வந்து சேரல, நான் ஊரு எல்லாரையும் காலி பண்ணுவேன். ஏய் வாங்கடா. ஏய் எல்லாம் வாங்கடா. வெட்டணும்டா. அவன் எங்க போறாங்களோ தேடுங்கடா. ஏய் எல்லாம் போக போக போக. ஏய் என்ன வண்டிய? ஐயோ ஆணையிட்டால் அது நடந்து விட்டா இந்த ஏழைகள் வேதனை. எல்லாம் உடஞ்சு போயிருக்குது. என்ன ராணி அழுதுட்டு இருக்கு? ராணி ராணி என்னாச்சு ராணி? எல்லாம் உடஞ்சு கிடக்கு, எல்லாம் கீழே கிடக்கு. நம்ம குமரேசன் அந்த பொண்ணோட ஓடி போயிட்டானா? அவங்க தாய் மாமா ரவுடிகளோட வந்து இந்த மாதிரி அடிச்சு ஒடிச்சிட்டு போயிட்டான். இத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. சொன்னேன் பெரிய இடத்து வம்பெல்லாம் வேணாண்டான்னு. தேவையில்லாம அந்த பொண்ணை லவ் பண்ணி பெரிய இடத்துல வம்ப வளர்த்துக்கிட்டான். இப்போ எங்க போனானே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு 2 இங்க தான் வந்ததுங்க. அவங்க தாய் மாமா விரட்டுறான்னு சொல்லி கையில ஏதாவது காசு இருந்தா கொடுங்கன்னு கேட்டுச்சுங்க. என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைங்களை அனுப்பிச்சு விட்டேன். அதுங்க எங்க போச்சோ ஏது போச்சோன்னு ஒண்ணுமே தெரியலப்பா. சரி ராணி, நீ கண்ணத்தோட எல்லாத்தையும் எடுத்து வை. இரு, முதல்ல அந்த பிள்ளைங்க எங்க போச்சுங்களோ என்ன ஆச்சுங்களோன்னு முதல்ல போய் பாரு. சரி ராணி, நான் பார்த்துட்டு வரேன். சொல்றது கேளுங்க, அவசரப்படாதீங்க. ஏங்க ஏங்க நல்ல பையங்க, அவனை எங்க தேடுறீங்க? வரும்போது பணமா தானே வருவான். ஏய் தேடுடா. இந்த குப்பத்தை அழிச்சிட வேண்டாம் நானு. இந்த சிவா பையன் மட்டும் எப்பவுமே இப்படிதாங்க. அவன் என்ன சொன்னான்னா, இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்து தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தி தலைவர் ஆக்கிறேன்னு. அவன் பேச்சை கேட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு 10 லட்சம் பணத்தோட நான் இங்கே காத்து கிடக்குறேன். இவன் இந்த மாதிரி பண்ணா என்ன பண்றது?
முருகா நல்ல ஒரு பொழப்பா பாக்கல விட்டு போட்டு இப்படி கட்சி தலைவர்னு ஆசையில நீ ரொம்ப ஆசைப்படுற. ஐயா அவன் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்சி ஆரம்பிக்கிறான். அதுல என்ன தலைவராகிறேன்னு சிவா சொல்லியிருக்கான். அந்த வாய்ப்பை நழுவ விடலாமா? அதனாலதான் 2 லட்ச ரூபாய்க்கு பதில் 10 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி அந்த தலைவரை கவர் பண்ணி எப்படியாவது தலைவர் ஆகணும் தான் நான் எங்க திட்டத்தோட வந்திருக்கேன். அதோ சிவா வந்துட்டானே. வணக்கம் தலைவரே. டேய் தலைவரே, சிவா எல்லாம் ரெடியா? என்னடா இது தாடியும் கோலமும் கார்ல வர்ற? அது ஒண்ணு இல்ல தலைவரே, பக்கத்துல ஐயப்பன் பட ஷூட்டிங் நடக்குது. சரி. நடிக்க ஆள் கிடைக்கல. நமக்கு ஐயப்பன் வேஷம் போட்டுட்டு இத பாரு. பணம் வேற தர்றாங்க. கார் வேற அனுப்பினாங்க தலைவரே. உனக்கு? ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா தலைவரை கூட்டி போயிட்டு கெத்தா அந்த மேட்டரை முடிச்சணும் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா டேய் தலைவரே. சிவா இத்தனை பேர் இருக்காங்கடா. ஆனா உண்மையான விசுவாசின்னா நீதான்டா. முருகா யோசனை பண்ணி செய். இந்த தாடிக்காரனை நம்பாத. இப்ப கெடுத்துருவான் போல இருக்கே. ஆஹா. பணம் 10 லட்சம். யோசனை பண்ணி செய். யோசிச்சுட்டேன். அந்த 1 கோடி ரூபாய் கட்சிக்கு நான் தான் தலைவர். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஃபாலோ மீ. எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். எல்லாம் உன் தலைவிதி. தலைவரே வாங்க உட்காருங்க. வரேன் எல்லாரும் ஏறுங்க. போ என்ன நடக்க போகுதோ. தம்பி முருகா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ரொம்ப நல்லவராமே. ஆமால. அதனாலதான் எங்க கட்சிக்கு உங்களையே தலைவரா போட முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கப்பா. இன்னும் இருந்த கட்சிக்கு இவர்தான் தலைவர். அப்ப நீங்க செயலாளரு. டேய் சிவா நீ சொன்ன மாதிரியே பேசுறாரா? பேசும் இல்ல. நான் சொல்லல. ரொம்ப நல்லவரு. என்னோட நல்லவரா இருக்காரா? சரி பணத்து இருக்கு. தோ குடுக்குறேன். இப்ப குடுக்குறேன். இந்தாங்க. அவன் சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிட்ட மாதிரி 2 லட்சம். அது இது மீதி 8 லட்சம் வீட்டுக்கு கொண்டு போகணும். ஏன்? அப்புறம் இந்த கட்சியில தலைவர் பதவி எப்ப ஏத்துக்கிறது? பதவி அப்புறம் ஏத்துக்கலாங்க. நீங்க எங்க கட்சியில சேர்ந்திருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும்ல. அதனால கூப்பிடுங்க இந்த காஞ்சிபுரத்து சிலுக்கா. வர்றா பாரு கிண்டி ரேஸ் குதிரை மாதிரி ஜங்கு ஜங்குன்னு பேக்க மாட்டிக்கிச்சு. வணக்கம். அட பாவி. காஞ்சிபுரம் அழகு பெண்ணே சிலுக்கு, உன் தாவணி போட்ட உடம்பு கொஞ்சம் குளுக்கு, நீ நடக்கும் போது அசத்தலாக நடக்கிற, உன் நடையால நரம்ப சுண்டி இழுக்கிற. காஞ்சிபுரம் அழகு பெண்ணே சிலுக்கு சிலுக்கு, ஒந்தாவளி போட்ட உடம்ப கொஞ்சம் கொழுக்கு. காஞ்சிபுரம் அழகு பெண்ணே சிலுக்கு சிலுக்கு, ஒந்தாவளி போட்ட உடம்ப கொஞ்சம் கொழுக்கு. நடக்கும்போது அசதலாக நடக்கிறா மச்சி, நடக்கும்போது அசதலாக நடக்கிறா. அவ நடையாலே நரம்ப சுண்டி இழுக்கிறா, அவ நடையாலே நரம்ப சுண்டி இழுக்கிறா. காஞ்சிபுரம் அழகு பொண்ணே சிலுக்கு சிலுக்கு, ஒந்தாவளி போட்ட உடம்ப கொஞ்சம் குளுக்கு. காஞ்சிபுரம் அழகு பெண்ணே சிலுக்கு சிலுக்கு.
மனசு ரொம்ப பெருசுதான், உடம்பு நல்ல சைசுதான், அதுக்கு ஏத்த வயசுதான். போகலாமா சவாரிதான், போகலாமா சவாரிதான். நீ மட்டும் சரி சொன்னா வித்துடு வெள்ளாரிதா, நீ மட்டும் சரி சொன்னா வித்துடு வெள்ளாரிதா. கொட்டுக்குள்ளே மாற்றுதான், கலக்கிறாள் நேற்றுதான், ஆசையாக தொட்டு புட்டா கறக்கிறாள் நீட்டுதான். கொட்டுக்குள்ளே மாற்றுதான், கலக்கிறாள் நேற்றுதான், ஆசையாக தொட்டு புட்டா கறக்கிறாள் நீட்டுதான். சிஞ்சர் சிக்கன் கோழிதான், ஆளு ரொம்ப தூளுதான். சிஞ்சர் சிக்கன் கோழிதான், ஆளு ரொம்ப தூளுதான். இறுக்கி அணைச்சு புட்டா ஆளே டோட்டல் கல்லிதான், இறுக்கி அணைச்சு புட்டா ஆளே டோட்டல் கல்லிதான். காசு காலி ஆனதும் ஆக்கி புட்டா கோமாளி. நான் பேட்ட கபாலி, நீ கொஞ்சம் சமாளி. காசு காலி ஆனதும் ஆக்கி புட்டா கோமாளி. கரன்சி நோட்டை பார்த்ததும் ஆடினாலே குச்சிப்புடி. கரன்சி நோட்டை பார்த்ததும் ஆடினாலே குச்சிப்புடி. பாக்கெட் காலி ஆனதும் ஆடி புட்டா கதகளி. பாக்கெட் காலி ஆனதும் ஆடி புட்டா கதகளி. காஞ்சிபுரம் அழகு பொண்ணே சிலுக்கு சிலுக்கு. ஒன்றாவணி போட்ட உடம்பு கொஞ்சம் குள்ளுக்கு. ஐயோ பணத்தை போச்சா? டேய் சிவா சிவா சிவா, எங்கடா என் பணம்? எங்கடா அவன்? எல்லா பணத்தையும் ஆட்டையை போட்டு ஓடிட்டான் தலைவரே. ஆட்டையை போட்டானா? யாரா எங்கடா இருக்கா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது தலைவரே. தெரியாதா? ஐயோ என் பணம் எல்லாம் இருக்கிற இடத்துல கொடுத்து. ஏய் சுதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை குமரேசா, பயமா இருக்கு. ஏன்? நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்ல. சரி வந்துட்ட, அதுக்காக ஏன் பயம்? ஏதாவது முடிவு பண்ணு குமரேசா. முடிவுனா எப்படி சுதா? பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பின்ன இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஓடி ஒளியிறது? இங்க பாரு சுதா, உன் மனசுல பயம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குமரேசா, நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமா முன்னாடி போனா கூட போனா போகுதுன்னு விட்டுருவாரு. ஆனா இப்படியே போனா என்னை பத்தி கவலை இல்லை குமரேசா, உன்னை பத்தி தான். யாரை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான். நிச்சயமா நம்மளை பிரிக்க மாட்டான் சுதா. கடவுள் நம்மளை பிரிக்க மாட்டார், ஆனா எங்க மாமா நம்மளை பிரிச்சிருவார். குமரேசா, நான் உண்மையாவே கேக்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு முழு விருப்பம் தானே? என்ன கேட்காத சுதா, என் இதயத்தை கேளு, அது சொல்லும் நீ தான் இங்க இருக்கேன்னு. நீயே கேட்டு பாரு சுதா. கேட்டு பாப்போம். என்ன சொல்லுது சுதா? நான் இருக்கேன்னு சொல்லுது. நீ இங்க இருக்கேன்னு சொல்லிடுச்சு, நான் அங்க இருக்கேனா? அதை நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோடா. டாவா, என்னடா யோசிக்கிற? கேளு.
இங்க பாடுறா குடும்பம் நடத்திடுவான்டா அவன். எழுப்புற முதல்ல அவனை. எந்த சூழ்நிலையில என்ன ரொமான்ஸ் பார். டேய் குமரேசா எந்திரா. டேய் குமார், நீ எப்போ வந்த? எல்லாம் மணி சொல்லிட்டான். தள்ளி உக்கார். உட்கார்றா. டேய் மணி உட்கார்றா. டேய் குமரேசா, அந்த ராணி பாவண்டா. இந்த பொண்ணோட ஆளுங்கெல்லாம் போய் கடையை அடிச்சு நொறுக்கி ராணியை அசிங்கப்படுத்திட்டாங்கடா. பாவண்டா அந்த ராணி அக்கா, என்னால் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்காங்க. ஃபீல் பண்ணாதடா. இந்தா முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. ஏய் குமரேஷா, சொல்லு மணி. இதுல 2 பேருக்குமே ட்ரெஸ் இருக்கு. பக்கத்துல முதல்ல பாத்ரூம் இருக்கு. சரி. குளிச்சுட்டு 2 பேரும் ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகுங்க. சரியா? சரி மணி. முதல்ல சாப்பிடுங்க. என்னாலதான் தலைவர் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. நாமெல்லாம் ஒண்ணு கூடி பெரிய கூட்டத்தை திரட்டி மறுபடியும் அவரை பெரிய ஆளாக்கும். தலைவரே, எதனால இந்த கோலம்? என்ன தலைவர் இப்படி ஆயிட்டீங்க? ஏன் அதிர்ச்சியா இருக்கா? உங்களை மாதிரி ஆள் கூட சேர்ந்து கட்சி நடத்தினா இதுதான் கடைசி நிலவரம். ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு என்னை கூட்டிட்டு போய் அவங்ககிட்ட டுபாக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவன் ஒரு பெரிய கட்சி தலைவர் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கான். நீங்க 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தா கட்சி தலைவர் நீங்க, அவன் செயலாளர்னு சொன்னேன். சொத்தை பூரா பத்திரத்தை எழுதி வாங்கி என்னை இப்படி கடைசியில் காயலாங்கடை நடந்து உனக்கு விட்டீங்களடா. டேய், உனக்கு எம்எல்ஏ என்னன்னு தெரியுமா? தெரியாது. உனக்கு எம்பினா என்னன்னு தெரியுமா? தெரியாது. உனக்கு எம்எல்சினா என்ன தெரியுமா? தெரியாது. உங்க 2 பேருக்கும் 2 பேரும் வேஸ்ட். ஆனா ஒண்ணு சொல்றேன்னா, மறுபடியும் நீங்க எல்லாம் யாராவது என் கண்ணில் பட்டீங்க, கதை கந்தல் ஓடி போயிருக்கிறோம். போடாதுமா பேப்பர் பேப்பர் பித்தால. அப்படியே ஓரமாக போட்டு போங்க. என்னடா மணி, ராணி வீடு பூட்டி இருக்கு. இப்ப என்ன பண்ற குமாரு? எங்க போனாலும் தடுங்களாவே இருக்குடா. பொண்ணோட மாமனை நினைச்சாலும் பயமா இருக்கு. இது எங்க போய் முடியும்னே தெரியல. ஏன்டா குமார் சும்மா புலம்புற? தெரிஞ்சே தெரியாமல குமரேசன் அந்த பொண்ணை விரும்பிட்டான். அந்த பொண்ணு குமரேசன் மேல உயிரா இருக்கு. இப்ப புலம்பு என்ன பண்ண முடியும்? எல்லாம் சேடா மணி. இந்த பொண்ணோட மாமனால நாளைக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சுதான் நான் யோசிக்கிறேன். ஏய், உயிரே போனாலும் சரி, நாம இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறோம். சரியா மணி? உயிரை கொடுத்தாச்சும் நம்ம இந்த கல்யாணத்தை நடத்துறோம். ஒண்ணு செய், பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு ஐயரை கூப்பிட்டுட்டு நேரா சிவங்களுக்கு நீ வந்துரு. ராணி வந்தோடனே மாலையும் தாளையும் ரெடி பண்ணிட்டு நாங்க வந்துடுறோம். ஓகே குமார். டேய், நாங்க கோயிலுக்கு வந்து 1 hour ஆச்சு. கணேஷ் எங்கடா இருக்கீங்க? ஏன்டா லேட்டு? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பொண்ணு மாப்பிள்ளையோட அங்க இருப்பேன்டா. சரி சரி, சீக்கிரம் வாங்கடா. ஓகே. என்னாச்சு? எப்போ வருவாங்களா? 5 நிமிஷத்துல வந்துருவாங்கக்கா. சரி சரி. இந்த மணிப்பையன் எப்ப பார்த்தாலும் இப்பதான் சொல்லுவான். காணுமே. குமரேசா, கோயில் வந்துருச்சு. சீக்கிரம் இறங்குங்க. அதான் வந்தாச்சே. ஆமா, சீக்கிரம் போங்க. எல்லாரும் வாங்க சீக்கிரம். போ 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 போ. எவ்வளவு நேரம்டா காத்திருக்குது? வேண்டாம் மணி, ஏன்டா லேட்டு? எல்லாம் ஓகே தானே குமார்? ஐயர் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவார் குமார். அங்க தேவையான மாலை தாலி எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடி. சரி, டைம் வேஸ்ட் பண்ணணும். எல்லாம் வாங்க. ஏன்பா என்னாச்சு? ஏன் இவ்வளவு லேட்டு? எல்லாம் ரெடிக்கா. ஐயர் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாரு. பொண்ணு மாப்பிள்ளை ரெடி. ஏன்பா ஐயர் எதனால லேட்டு? வந்துருவாருக்கா. குமரேசா, சுதா, நீங்க 2 பேரும் 10 நிமிஷம் பின்னாடி இருங்க. நான் உங்களை கூப்பிடுறேன். சரி. சரி ராணி, தாலியெல்லாம் கோத்து வச்சிடல? எல்லாம் ரெடியா இருக்குங்க. சரி போங்க. பாத்தியாடா? சொல்றேன் உண்மையா? உண்மைண்ணே. அந்த பசங்களாம் கோயில்ல இருக்காங்கண்ணே. பொய்யா மட்டும் இருந்தது. டேய், ஏடா வண்டியா? அவனை விடக்கூடாதுடா. அவனை வெட்டி சாய்க்கணும்டா. ஆனா ஏடா வண்டியா? ஏன் சுதா காலையில இருந்து ஒரே டென்ஷனா இருக்க? டேய் மணி, அங்க பாரு. ஏய் குமாரே, உசாரா இருக்கா? ஏண்டி, அண்ணாடி கல்யாணம் பண்ணி தயவு
செஞ்சு அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவங்க சந்தோஷமா வாழட்டும். அவங்கள விட்டுடுங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். விட்டுடுங்க. அடக்கல குத்துது நீதானடி. முதல்ல உள்ள போறடி. வேணுங்க. விட்டுடுங்க. ராமு காயலங்கடக்காரனை நான் போட்டு தள்ளின உடனே சுதாவை தர்மாக்கு தெரியாம என் கார்ல ஏத்து. ஆனந்த் சொன்னதை செய். சரியா? ஹலோ, என்ன? இல்லை குமரேசா, நம்ம கல்யாணம் எப்படி எல்லாமோ நடக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இப்படி நடக்கும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. சுதா, இப்படி தான் நடக்கணுங்கிறது கடவுளோட கட்டளை. பயப்படாது, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சுதா, காதலிக்கிற எல்லாருமே கை கோர்த்து வாழ்ந்ததில்லை. அந்த விதத்தில் நாம ஜெயிச்சிட்டோம் சுதா. எதுக்கு நீ கண் கலங்குற? அதெல்லாம் இல்லைங்க, உங்களை பற்றி தான் பயம். ஆண்டவன் இருக்கான், பயப்படாத. சரிங்க. கண்ணை தொடச்சிக்கோ. இதை பார் சுதா, நான் செய்கிறது பழைய சாமான் தொழில் தான். நீ வாழ்ந்த அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியலனாலும் உன்னை கண் கலங்காமல் சந்தோஷமாக வாழ வைக்க என்னால் முடியும். நீ தைரியமாக இரு சுதா. உன் மாமா நம்ம 2 பேரை பிரிக்க எவ்வளவோ முயற்சிகள் பண்ணார். முடிஞ்சுதா? ஏன், ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான். கண்ணை தொடச்சிக்க சுதா. இங்கே பார் சுதா, இனிமே நீ கண் கலங்கிறத நான் பார்க்கக்கூடாது. டேய் குமரேசா, மாமா. என்னடி மாமா? என் கையால தான் உன் உயிர் போகணுன்றது விதிடா. இனி நீ தப்பிக்கவும் முடியாதுடா. ஆனதே விடாவுடா. குமரேசா, மாமா. மாமா, ஐயோ, அண்ணே. ஆனந்த், சுதா, என்னாச்சு? டேய் அடிக்கடா அவனை. டேய் வேணாம். டேய், இவனுங்க 2 பேரும் பணத்துக்காக ஒருத்தன் குத்திக்கிட்டு சேர்த்தான். நம்மளையும் நல்லா வாழ விடல, அவனுங்களும் நல்லா வாழவே இல்லை. பாவண்டா. இவங்க 2 பேரும் சின்ன ஜெருசுங்க. இவனுங்க பேச்சை கேட்டுட்டு இவங்கள ஓட ஓட விரட்டணும். சுதா மேல 10 கோடி சொத்து இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தனுக்கு தெரியாம ஒருத்தன் அந்த பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பார்த்தாங்க. ஆனா அந்த கடவுள்
சுதா வாழ்க்கையை காப்பாத்திட்டார், இவங்களை அழிச்சிட்டார். அவங்க என்னடா பண்ணாங்க? எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இவனுக்கு 2 பேரும் செத்துட்டாங்கல்ல, நமக்கு பிடிச்ச சனியம் விட்டது. இனிமே நம்ம நல்லா இருப்போம்டா. வாங்கடா போலாம். சுதா, நீங்க 2 பேரும் நல்லா இருங்கம்மா. சுதா, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்க போலாம். சரி சரி விமல். வா சுதா போலாம். வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. எப்பா எல்லாத்தையும் அடிச்சு சாய்க்கிறதுக்குள்ள உடம்பு அழுத்து போச்சு. ரொம்ப பீத்திக்காத குமரேசா, இனிமே உங்களுக்கு நல்ல காலம் தான். எல்லாரும் நில்லுங்க. கல்யாணம் பண்ணணும் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இப்பவே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? குமரேசா, என்ன யோசிக்கிற? தம்பி சொல்றதுதான் கரெக்ட். ஆமா, ஐயர் இல்லையே. ஐயர் இல்லன்னா என்ன, மாலை இல்லையே, என்ன பண்றது? மாலையை நான் கொண்டு வரேன். சரி, இப்படி வாங்க. சரிக்கா. எல்லாரும் வாங்க. குமரேசா, சாமியை நல்லா வேண்டிக்கோங்க. ராணி, மாலை ரெடி. கொண்டாங்க கொண்டாங்க. தாயே, இதுங்களை நீதாம்மா காப்பாத்தணும். குமரேசா, இந்த மாலை இப்படி இந்தாம்மா. 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. சுதா, வாழ்த்துக்கள். நீ நினைச்சபடியே எல்லாம் நடந்துருச்சு. ஹலோ, நீங்கள் எல்லாம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் எங்கள் கல்யாணம் நடக்குது. எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில. ரொம்ப தேங்க்ஸ். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையேங்கிறது தான் வருத்தம். எதுக்கு சுதா நீ ஃபீல் பண்ற? ட்ரீட் தான் நான் வச்சுட்டா போச்சு. தம்பி, உன் கையிலே தாலி எடுத்து கொடுப்பா. பரவாயில்லக்கா, வயசுல பெரியவங்க நீங்க, நீங்களே எடுத்து கொடுங்கக்கா. குமரேசா, உன்னை நான் அடுத்த வீட்டு பிள்ளையா நினைக்கல. என் கூட பிறந்த சகோதரனாவும் என் குடும்பத்துல ஒருத்தனாவும் நினைச்சுதான் இந்த தாலியை உன் கையில கொடுக்குறேன். கடவுளை நினைச்சு சந்தோஷமா கட்டுப்பா. நீங்கள் எல்லாம் தான் எங்களுக்கு சொந்தம்க்கா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், ஏந்திருங்க. நன்றிக்கா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நானே என்ன குமரேசன்லாம் தாலி எடுத்து எனக்கு எப்ப எடுத்து போற